6.2 வந்து புதிய ஆவணம் ஒன்றை தயாரிக்கும் போது கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்களை ரைட் நான் நியூ டாக்குமெண்ட் ஒன்றை ரைட் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை வந்து கடத்தி போகணும் பார்க்க போறோம். கட்டம் ஒன்று, புதிய பக்கம் ஒன்றினை பெற்றுக்கொள்ளல் சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளினை திறக்கும் போது இயல்பாகவே புதிய பக்கமும் திறக்கப்படுகின்றது. மேலதிக பக்கங்களை தேர்ப்பன் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரைட் அதாவது ஆஃபீஸ் வேர்டையோ இல்லை ஆஃபீஸ் ரைட் எங்களோட வேர்ட் ப்ராசஸிங் ஒரு சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணும் போது டிஃபால்ட்டா நாங்கள் ஓப்பன் பண்ண போல ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டாம வரும்ண்டு நீங்க சொல்ற ரைட். மேலதிக பக்கங்கள் தேவைப்படுமா இருந்தா ஒரு பக்கம் தான் எங்களுக்கு ஓப்பன் ஆகி வரும். இப்ப என்ன அதுக்கு பிறகு வர செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் இப்ப அதுக்கு பிறகு வர பேஜ் வந்து நாங்க தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும் ரைட். எங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கிறதுக்காக வேண்டி சைட்ல வேர்டையும் லிப்ர ஆஃபீஸ் ரைட்டரை வந்து கம்பேர் பண்ணி கொட்டிக்கிறேன். புதிய டாக்குமெண்ட்ஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபைல் என்ற எங்களோட ஃபைலை வந்து கிளிக் பண்ணுவதனூடாக எங்களோட அதாவது மெனு பார்ல இருக்கிற ஃபைல் என்ற டெப்பை கிளிக் பண்ணி அங்க நியூ வந்து கிளிக் பண்ணி பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பேஜ் எடுக்கிற மாதிரிக்கும் ரைட். நாங்கள் ஒரு நியூ பேஜ் பெற்றுக்கொள்வதற்கான ஷார்ட் கட் வந்து Ctrl+N இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் கீஸ் வந்து கட்டாயம் எக்ஸாம்ல கேட்கப்படும். எது கேட்கும்னு தெரியா இப்ப பெருசா நிறைய வரல. எழுதி வச்சு கொண்டிருந்தா எங்களுக்கு ஈஸியாயிருக்கும். அதே மாதிரி தான் லிப் ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபைல் அது ஃபைல் டெப்பினூடாக நியூ ரைட் நியூவை கிளிக் பண்ணி எங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள மாதிரி இங்கே வந்து ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+N தான் ரைட். சேம் ரெண்டு விஷயத்துலையும் ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ்லையும் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி சேம் ஸ்டெப்ஸ்ல தான் ஓப்பன் பண்றதா இருக்கும் ரைட். ரெண்டாவது கட்டம் வந்து கோப்பினை சேமித்தல். ஒரு ஃபைலை வந்து நாங்க சேமிக்கிறோம்னு சொன்னா நீங்கள் தயாரித்த கோப்புக்கு பொருத்தமான பெயரை வழங்கி பொருத்தமானத்தை சேமித்தல் முக்கியமாகும். இது கோப்பினை மீள பெற்றுக் கொள்வதற்கு உதவும். நாங்க ஒரு ஃபைலை சேவ் பண்ணும் போது ஒரு ஸ்டெப்ல அதாவது வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ன இடத்துல நான் ஃபைலை சேவ் பண்ணணுமோ என்ன இடத்துல நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நாங்க ஒழுங்கா கட்டாயம் ப்ரௌஸ் பண்ணி அந்த இடத்துல சேவ் பண்ணணும். ஏன்னு சொன்னா அப்பதான் நான் மீண்டும் அந்த டாக்குமெண்ட்டை இன்னும் ஒரு நாளுக்கு ஓப்பன் பண்ணும் போது அதை பெற்றுக்கொள்ள ஈஸியா இருக்கும் ரைட். இப்ப நான் வந்து டெஸ்க்டாப்ல ஆல்ரெடி உங்களோட ஃபைலை சேவ் பண்ணேன் டாக்குமெண்ட் 1 அண்டு ஸோ அது டெஸ்க்டாப்ல குயிக்காக வந்து அதை எக்ஸஸ் பண்ண இருக்கும் ரைட். அப்ப சேம் இன் ரெண்டு சிஸ்டத்துலையும் சேம் மெத்தட் தான். ஃபைல் டெப்பினோட போய்த்து சேவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு லொகேஷன் எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடும் ரைட். சேவ் பண்ணதுக்கான ஷார்ட்கட் கீங்க பட்டிக்கு அதாவது Ctrl+X சேவ் பண்றதா வந்து ஞாபகம் ஷார்ட்கட் கீ. சேவ் பண்ணதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஃபைல் டெப் அதே மாதிரில சேவ். சேமிப்பதற்கு பொருத்தமான இடத்தினை சேவிங் லொகேஷனை இந்த இடத்தில் சேவ் செய்து கொள்க ரைட். நான் பார்த்தோம் ஃபைல் சேவ் லொகேஷன் அதாவது இப்ப இங்க எந்த பிளேஸ்ன்னு வந்து இல்லாட்டி ப்ரௌஸ் பண்ணாலும் லோக்கல்ல சேவ் பண்ணதா இருந்தா சேவிங் லொகேஷன் அல்லது சேவிங் என்ற இடத்துல தெரிவு செய்ய. கோப்புக்கு பொருத்தமான பெயர் ஒன்றினை ஃபைல் நேம் எதிரே தட்டச்சு செய்யும் ரைட். நாங்கள் சேவ் பண்ண போக்குள்ள வந்து என்னோட ஃபைல் லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்க்கலும் ஃபைல் நேம் கேக்குது நாங்க என்ன பேர்ல இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். இப்ப நான் ஃபைல் லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கொள்றேன் டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லி டவுன்லோட்ஸ் இங்க வந்து நான் பேர் போட போறேன். இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் வந்து ABC1 சொல்லி ஃபைல் நேமை நான் கொடுத்துட்டேன் ரைட். ஃபைல் நேமுக்கு இதுவே தட்டச்சு செய்ய அதுக்கு பின்னர் தான் சேவை நாங்க வந்து தொடரும். ஃபைல் நேமை நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். பார்க்கலாம் எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து எங்கட ஃபைல் மேனேஜருக்கு போனோம்னு சொன்னா டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டர்ல இங்க என் டாக்குமெண்ட் ABC1 அண்டு
வகிக்கும். நாங்க ஒழுங்கா பேரை கொடுத்ததால எங்களுக்கு ஈஸியா வந்து இதை மீண்டும் ஓப்பன் பண்ண இலகுவாய்க்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டர்ல தான் ஈக்கன்னு சொல்லுவோம். ரைட், மூணாவது கட்டம் சேமித்த கோப்புக்கு வேறு ஒரு பெயரை கொடுத்து கணினியினுள் சேமித்தல். ரைட், உம்மால் ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்ட ஆவணத்தினை டாக்குமெண்ட் சேமித்த பின்னர் அது கோப்பு ஃபைல் என அழைக்கப்படும். இதனை வேறு ஒரு பெயரில் அல்லது வேறு ஒரு இடத்தில் சேமிக்க முடியும். ரைட், நான் ஒரு லொகேஷன்ல ஒரு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன், அதே ஃபைலை வந்து வேறொரு பெயர்ல இன்னும் ஒரு இடத்துல எனக்கு சேவ் பண்ண இயலும். அதுதான் நீங்க என்ன சொல்லுங்க. அப்போது தற்சமயம் பயன்படுத்தும் பெயரில் ஒரு கோப்பிலும் புதிய பெயர் இன்னொரு கோப்பிலுமாக ஒரே ஆவணம் 2 கோப்புகளாக கிடைக்கும். கோப்பு நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஒன்றுடன் சேமிக்கப்படுவதோடு அதனை தேடுவதும் இலகுவாகும். கோப்பின் நீட்சிகள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சிறு. ரைட், பார்க்கலும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 2010 வரை காணப்பட்ட மைக்ரோசாஃப்ட், அதாவது எங்களோட புக்கை பொறுத்த வரைக்கும் அதுல லாஸ்டா வந்த வெர்ஷன் வந்து 2010. ஸோ இப்போ வந்து நாங்க யூஸ் பண்ண வந்து 2021. இங்க காணப்பட்ட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கோப்பு நீட்சி நாங்க எங்களோட ஓஎஸ் பாடத்துல படிச்சுக்கிறோம். ரைட், என்ன வகை கோப்பை இனம் கண்டு கொள்றதுக்கு நாங்க வந்து கோப்பு நீட்சி பயன்படுத்துறேன். அப்ப 2007 to 2007 அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 அது மாதிரி லாஸ்டா வந்த இதுகள்லேயும் தான் எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து .docx. அதே மாதிரி ஓல்டு வெர்ஷன்ஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 97 அதே மாதிரி 2003 வரை உள்ள அனைத்து ஆஃபீஸ்லயும் வந்து DOC என்று தான் காணப்பட்டார். லிப்ஆஃபீஸ் ரைட்டர்ல சேமிக்கப்படுகிற டாக்குமெண்ட் பேர் வந்து அது எக்ஸ்டென்ஷன் வந்து .odt என்று காணப்படும். ரைட், இதை வந்து ஹைலைட் பண்ணி வந்து ரைட், நான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் என் ஃபைல் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தோம் சொன்னா இங்க பார்க்கலும் DOCX என்று ஆகி இதற்கென ஃபைல் சேவ் ஏஸ் தெரிவு செய்க. சேமிப்புக்கு பொருத்தமான ஒரு இடத்தினை சேவின் இடத்திலிருந்து தெரிவு செய்ய. கோப்புக்கு பொருத்தமான பெயர் ஒன்றினை ஃபைல் நேமிற்கு எதிரே தட்டச்சு செய்ய பார்க்கலும் சேர்த்து பார்ப்போம். நான் இந்த டாக்குமெண்ட் இப்ப எங்கிட்ட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல சேவ் பண்ணினேன். இப்ப எனக்கு இதை வேறொரு இடத்துல சேவ் பண்ண வேணும். ரைட், நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் 1 டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கிறதால delete பண்றேன். ரைட், இந்த டாக்குமெண்ட்டை வந்து ABC1 எனக்கு டெஸ்க்டாப்ல ஒரு வேற ஒரு பேர்ல சேவ் பண்ணணும். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஃபைலுக்கு போறேன். ரைட், சேவ் ஏஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் காணப்படுது இங்க, சேவ் ஏஸ். நான் சேவ் ஏஸை கிளிக் பண்ணி எனக்கு இந்த லொகேஷன்ல சேவ் பண்ணணுமோ, ரைட், எனக்கு சேவ் பண்ணணும் வந்து டெஸ்க்டாப்ல. ஸோ நான் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிட்டாங்க. எனக்கு சேவ் பண்ண வேண்டிய பேர் இதே டாக்குமெண்ட்டை XYZ என்ன டைப் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். ரைட், ஓகே. அதே டாக்குமெண்ட் நீங்க பார்க்கலாம், எனக்கு XYZ என்ன டெஸ்க்டாப்ல சேவ் ஆகிக்கும். இதே டாக்குமெண்ட் நாங்க எங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல வந்து ABC1 சேவ் பண்ணினேன். ஓகே, அப்ப நாங்க ஆல்ரெடி சேவ் பண்ணின ஒரு டாக்குமெண்ட்டை இன்னும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு பெயர்ல வந்து மீண்டும் சேவ் பண்ணணும்னு சொன்னா எது எப்படி ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எல்லாம் எழுமா இந்த ஸ்டெப்ஸ் கூட நாங்க போக வேண்டும். ஞாபகம் இதா இல்ல மறு எகைன் விளங்கப்படுத்தணுமா என்ன? கேள்வி இன்னொருக்கு கேளுங்க. சாரி, கேட்கலாம். கேள்வியே இன்னொருக்கு கேளுங்க. ரைட், ஓகே. அதாவது இப்ப நான் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று சேவ் பண்ணிக்கிறேன். ரைட், ABC1 நான் என்ன டாக்குமெண்ட்டை ஒரு ஃபோல்டர்ல டவுன்லோட்ஸ் ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு அதே டாக்குமெண்ட்டை வந்து டெஸ்க்டாப்ல இன்னும் ஒரு பேர்ல XYZ வந்து சேவ் பண்ண வேண்டும். ரைட், ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை இன்னும் ஒரு இடத்துல வேறொரு பேர்ல சேவ் பண்ணணும்னு சொன்னா நாங்க எப்படி சேவ் பண்றோம், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? அந்த குறிப்பிட்ட இதை எடுத்து ஃபைலுக்கு போய் சேவ் ஏஸுக்கு கொடுத்து லொகேஷனை தெரிவு செஞ்சுக்க போறோம். அதுல நேம
XYZன்னு மாற்றணும். ஓகே, மாற்றி சேவ் கொடுக்குறேன்னா சரி. ஓகே, கட்ட 4 பார்ப்போம். கோப்பினை மூடுதல். நீ தயாரித்து சேமித்த ஆவணத்தில் நீள பயன்படுத்தும் வரை மூடி வைப்பதே புத்திசாலித்தனமான செயலாகும். தேவையின்றதனை திறந்து வைப்பது கணினியின் ஏனைய செயற்பாடுகளுக்கு தடையாக அமைப்பு. நாங்க நிறைய டிப்ஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதால எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை சேவ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபைல் எனக்கு இப்போ தேவையில்லைன்னு சொன்னால் அதை வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்ளும். இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபைல் டெப்பினூடாக ஃபைலுக்கு போயிட்டு இங்கே க்ளோஸ் ஒரு விஷயம் இதை கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகிடும். இல்லை எங்களுக்கு இங்கே காணப்படுற க்ளோஸ் இங்கேயும் காணப்படுது. இதனூடாக இந்த பட்டனை கிளிக் பண்ண இந்த க்ளோஸ் மார்க்கினூடாக எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கொள்ள இருக்கும். என்னுடைய ஸ்டெப் வந்து புக்கில் காணப்படுறது வந்து ஃபைல் டெப்பினூடாக க்ளோஸ் என்றதை வந்து செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான். நான் எங்களோட புக்ல இருக்கிறது தான் படிக்கணும். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கட்டம் 5 கோப்பினை மீளத்திருத்தல். உம்மால் கணினியில் சேமித்து வைக்கப்பட்ட கோப்பினை மீளத்திருக்கும். நான் இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி என்ன கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி ஒரு ஃபைலை வந்து ரீஓப்பன் பண்ணணும். நான் என்ன செய்யணும்னு சொன்னா வந்து எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டா ஒரு பிளாங்க் பேஜ் வந்து இது. அவங்க ஸ்டெப் சொல்றாங்க ஃபைல் டெம்பினூடாக ஓப்பன் ஓப்பன் செலக்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து ரீஓப்பன் பண்ணது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைல் டெம்புக்கு நாங்கள் போகிறோம். இங்கே ஓப்பன் சொல்லி ஒரு விஷயம் காணப்படுது. ஓப்பனை கிளிக் பண்ணி எந்த டாக்குமெண்ட் இங்க ரீசெண்டா யூஸ் பண்ண டாக்குமெண்ட் காணப்படுது. இதுல உண்டா எங்களுக்கு ஈஸியா வந்து டிரெக்டா கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிடும். இல்லாட்டி நாங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்க வேண்டியும். நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணினேன் XYZ சொல்லி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா என்னோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். நான் ஓப்பன் ஃபைல் அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான ஷார்ட் கட் வந்து Ctrl+O. இதை வந்து ஞாபகம் வைக்கும். ஓப்பனை தெரிவு செய்க. ஓப்பன் எனும் சொல்லாடல் பெட்டியுள்ள லுக்கிங் எனும் இடத்தில் தொடக்கி சேமித்து கோப்பினை நாங்க இங்க வந்து பார்த்தோம் ஃபைலினூடாக ஓப்பனை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் அண்ட் கொடுத்து தான் எங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணி நாங்க ரிட்டர்ன் எடுத்தோம், ஓப்பன் பண்ணினோம். பட் எங்களோட 2010 பொறுத்தவரைக்கும் ஓல்டு வேர்ஷன்ல வந்து லுக் இன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காணப்பட்டு அதனூடாக தான் நாங்க வந்து எங்களோட ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்ப எங்களோட புக் பொறுத்த வரைக்கும் எங்களோட சிலபஸ்ல இருக்கிற நாங்க ஞாபகம் வைக்கணும். ஸோ ஃபைல் அதே மாதிரி ஓப்பன் கிளிக் பண்ணி லுக் இன் என்றதோட ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற. 6வது விஷயம் கோப்புக்கு கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஒன்றினை வழங்கி சேமித்தல். உமது கோப்பினை பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும் எனில் கடவுச்சொல். எங்க டாக்குமெண்ட் நாங்க வந்து மிச்சம் பாதுகாப்பா சேஃபா வைக்கணும்னு சொன்னா நாங்க அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் வழங்க வேண்டியது. எப்படி நாங்க ஒரு ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதலாவது வந்து ஃபைலுக்கு போற அதே மாதிரி சேவ் இனை தெரிவு செய்க. சேவை தெரிவு செஞ்சுட்டு சேமிப்பதற்கு பொருத்தமான இடத்தினை சேவிங் லொகேஷன் சேவ் இடத்தினை சேவின் இருந்து தெரிவு செய்ய. நான் எங்க சேவ் பண்ணணும் அந்த லொகேஷனை தெரிவு செஞ்சுட்டு பொருத்தமான பெயரை ஃபைல் நேமுக்கு எதிரே வந்து தட்டச்சு செய்யறேன். நாங்கள் அதில் ஸ்டெப்ஸ் படிப்போம். நான் நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். பாஸ்வேர்ட் வந்து எப்படி போடுறதை பார்க்கறதுக்காக வேண்டிய சொல்லியிருந்தாங்க. ஃபைல் டேப்புக்கு போறான். சேவ் கொடுக்குற க்ளோஸ் பண்றோம். எங்க சேவ் பண்ணணும் சேவ் லொகேஷன். நான் இதை சேவ் பண்ண போறேன் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ற ஃபோல்டர்ல. டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் நேம் பாஸ்வேர்ட் டெஸ்டிங் பாஸ்வேர்ட் டெஸ்டிங். ஸோ அவ்வளோ வரைக்கும் ஸ்டெப்ஸ் நாங்கள் வந்துட்டேன். அடுத்து செல்றாங்க வந்து டூல்ஸை தெரிவு செய்க. அதுல ஜெனரல் ஆப்ஷனை தெரிவு செய்க. பாஸ்வேர்ட் ஓப்பன் ஸ்டெப்ஸை பார்த்தோம் நல்லா. ஃபைல் அதே மாதிரி அಲ್ಲಿಗೆ சேவ் தெரிவு செஞ்சு அது பிறகு டூல்ஸை தெரிவு செய்ய.
அதுக்கப்புறம் அதுல ஜென்ரல் ஆப்ஷன், அப்புறம் பாஸ்வேர்ட் டு ஓப்பன், சதுரத்தில் உள்ள உமது கடவுச்சொல்லை தட்டச்சு செய்து ஓகே செய்க. அந்த கடவுச்சொல்லையே மீண்டும் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் சதுரத்தில் தட்டச்சு செய்து ஓகே செய்க. பார்க்கலாம். நாங்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபைல் ஓபன் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம், ரைட். ஃபைல ரீநேம் எங்கட தேவையான நேமே ஃபைலை கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க சொல்லி நாங்க வந்து டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லி, ரைட், டூல்ஸை கிளிக் பண்ணோம். அதுல ஜென்ரல் ஆப்ஷன் இருந்து அதை கிளிக் பண்ணி அங்க பாஸ்வேர்ட் ஓப்பன் அடிக்கிற, ரைட். இங்க நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் 123 சொல்லி எங்களோட டாக்குமெண்ட் ஓபன் பண்ணதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அங்க ரீஎன்டர் பண்ண சொல்றாங்க மறு பாஸ்வேர்டை 123 ஓகே கொடுத்துட்டு, ரைட். அப்புறம் சேவ் கொடுத்துனா இந்த டாக்குமெண்ட் வந்து லொக் ஆகிடும், ரைட். நான் க்ளோஸ் பண்றேன். நான் சேவ் பண்ண வந்து இது டாக்குமெண்ட்ஸ்ல இப்போ டாக்குமெண்ட்ல எங்களை பார்க்கலும் பாஸ்வேர்ட் டெஸ்டிங் இந்த ஃபைல் சேவ் ஆகிக்குது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்றதுக்கு டபுள் கிளிக் பண்றேன். பார்க்கலும் ஓப்பன் ஆகல, எங்கள்கிட்ட வந்து எங்களோட பாஸ்வேர்ட் கேட்குது, அதாவது என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் ஃபைல். நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறோம் 123 123 என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறேன், ரைட். ஓகே, எங்களோட பாஸ்வேர்ட் டெஸ்டிங் வந்து சக்சஸ். அது வந்து பாஸ்வேர்ட் விழுந்திக்கிற அது மாதிரி சரியான பாஸ்வேர்டை கொடுக்கும் வந்து அது அன்லாக் ஆகும், ரைட். இப்போ வந்து எங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல நாங்க எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், ரைட். அடுத்து எங்க லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் நான் அதுல எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைல் டைப்பை செலக்ட் பண்ணி தேவினை தெரிவு செய்ய, தேவை பற்றி பொருத்தமான லொகேஷன், ரைட். ஃபைல் சேவ் பேஜ்னால ஃபைல் லொகேஷனை செலக்ட் பண்றோம், அப்புறம் ஃபைல் நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆப்ஷன் காணப்படுது சேவ் வித் பாஸ்வேர்ட். நாங்க இங்க டூல்ஸ் செலக்ட் பண்ணி ஜென்ரல் ஆப்ஷன் அப்படித்தான் நாங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோம். ஆனா அங்க வந்து டிரெக்டா சேவ் வித் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் காணப்படும். அதை கிளிக் பண்ணி சேவ் பொத்தான கொடுத்தோம்னு சொன்னா செட் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் காணப்படும். செட் பாஸ்வேர்ட் சதுரத்தினுள் கோப்பினை திறப்பதற்குரிய கடவுச்சொல்லை தட்டச்சு செய்க, ரைட். அப்ப அந்த செட் பாஸ்வேர்ட்ல தான் நாங்க வந்து, ரைட், ஸ்டெப்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைல், அதே மாதிரி சேவ், அப்புறம் சேவ் வித் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் மீண்டும் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட் பாஸ்வேர்ட் சதுரத்துல வந்து எங்கட பாஸ்வேர்டை வந்து நாங்க தட்டச்சு செய்யணும், ரைட். தட்டச்சு செய்க. அதே கடவுச்சொல்லினை இரண்டாவது சதுரத்தில் மீண்டும் தட்டச்சு செய்க. அங்க பார்த்தோம் ரீஎன்டர் பண்ண சொல்லி வந்து எங்களோட பாஸ்வேர்டு, அது மாதிரி இங்க ரெண்டாவது சதுரத்தினுள்ள வந்து நாங்க பாருங்க ரீஎன்டர் பண்ணணும் பாஸ்வேர்டை ஓகே கொடுத்தோம்னு சொன்னா எங்களோட டாக்குமெண்ட் வந்து சேஃபா வந்து லாக் செய்யப்படும். செயற்பாடு ஒன்று தந்திக்கிறேன். நீங்கள் பயன்படுத்தும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை திறந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள செயற்பாட்டினை செய்க, ரைட். நாங்க வந்து வீட்லயோ இல்லை ஸ்கூல்லையோ இருக்கிற கம்ப்யூட்டர்ல வந்து இந்த அசைன்மெண்ட் செஞ்சு பார்க்கலும் செயற்பாடு உரு வந்து உண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. செயற்பாடு உரு ஒன்றில் உள்ள பந்தியினை தட்டச்சு செய்த டைப் செய்த இந்த டெக்ஸ்டை வந்து நாங்க வந்து டைப் செய்து அதனை அசைன் ஒன் எனும் கோப்பு பெயரில் உங்களது கோப்புரையினுள் ஃபோல்டர் சேமிக்கவும். இந்த ஃபைல் நேம் வந்து அசைன் ஒன் என்று கொடுக்கட்டாம். அசைன் ஒன் என்று கொடுத்து உங்களது கோப்புரையினுள் ஏதோ ஒரு ஃபோல்டர்ல எங்களோட ஒரு ஃபோல்டர் ஒன்றிக்கும், மை ஃபோல்டர் ஏதோ ஒன்றிக்கும், அதுல வந்து சேவ் பண்ணிக்கொள்ளும். அப்ப ரெண்டாவது சொல்லிக்கிறாங்க எஸ்ஐனை மீண்டும் வந்து எஸ்ஐன் எனும் பெயரில் வேர்ட் 97 சேமிக்க மீள திறந்து உமது கோப்புரையினுள் சேமித்து மூடுங்க, ரைட். இந்த அசைன்மெண்ட் நாங்க செஞ்சு பார்க்குறோம், இல்லாட்டி அவங்களுக்கு ஏழு மாறிக்குது. ஸ்கூல்ல இதை நான் செஞ்சு பாக்குறேன். ஓகே, நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து இது பண்ணி அவங்களோட வேணுமெண்டா புக் கேம் இதை வச்சு கொண்டு செஞ்சு பார்க்கலாம். அப்படி என்ன சார் டவுட்னு சொன்னா அடுத்த கிளாஸ்லயோ எப்படி கேட்டுக்கொள்ள இயலும். போதுமா? அடுத்த ஸ்டெப் படிக்கிறாங்க.
பக்க வடிவமைப்பு மட்டும் படிப்போம். சாரி, விலங்கல்ல போதுமா? பக்க வடிவமைப்பு மட்டுக்கு ஓகே படிப்போம். ஓகே. ஆவணம் ஒன்றினை தயாரித்தல், ரைட், டாக்குமெண்ட் கிரியேட்டிங். அதுல 6.3.1 கீழ் தரப்பட்டி பக்க வடிவமைப்பு பேஜ் செட்டப் வந்து புதிய ஆவணம் ஒன்றை தயாரிக்க முன்னர் அந்த ஆவணத்துக்கு பொருத்தமான ஒரு பக்கத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரைட், நான் பேஜ் செட்டப் வந்து எங்க டாக்குமெண்ட்ல வந்து மிச்ச முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து நாங்க சாஃப்ட் காப்பி ஒன்று நாங்கள் இப்படி டெக்ஸ்ட் எல்லாம் டைப் பண்ணி முடிஞ்சு, ரைட், ஒருவேளை நாங்கள் எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டோம். பெரிய புக் ஒன்று கிட்டத்தட்ட 200 பேஜ். அதை பிரிண்ட் எடுத்துட்டு நாங்க அதை பைண்ட் பண்றதுக்கு ஸ்டேபிள் பண்ண பாக்குறோம். ரைட், சின்ன கெப் ஒன்று தான் நீக்கிது. ஏன்னு சொன்னா வெயிட், இது எங்க டாக்குமெண்ட் ஆயிக்கும், இது எங்க டாக்குமெண்ட் ஆயிக்கும். நான் வந்து பேஜ் செட்டப் எல்லாம் ஒழுங்கா செஞ்சில்ல. இப்போ நான் நிறைய டெக்ஸ்ட் டைப் பண்ணி கிட்டத்தட்ட 200 பேஜ் ஒரு டாக்குமெண்ட், ஒரு புக் உண்டு. இப்போ நான் இதெல்லாம் பிரிண்ட் எடுத்தா வந்து நிறைய தடிப்பம் கொண்டு வரும். ரைட், சரியான தடிப்பமா வரும் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வைக்க போகல. அது பிறகு நான் வந்து இந்த ஸ்டெப்லர் பின்னை வந்து ஸ்டெப்லரை வந்து அடிக்கிறேன் நீங்க. அப்ப அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் 3 இடத்துல பட போகல. தடிப்பமான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட புக்கை திறந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த பொங்கல் லீக்கிய லெட்டர்ஸ் வந்து விளங்காம போய்க்கிறோம். ரைட், இது என்ன காரணத்தாலன்னு சொன்னா நாங்க பேஜ் லே அவுட்டை வந்து ஒழுங்கா செய்யல. பேஜ் லே அவுட் ஒழுங்கா செய்யாதால இங்க எல்லாம் டெக்ஸ்ட் வந்து அப்ப வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் செய்ய முந்தி அது எத்தனை பேஜ் வந்து கிட்டத்தட்ட வரும். ரைட், உதாரணமா ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் நாங்க டைப் பண்ணி முடிஞ்சு, ரைட், எத்தனை பேஜ் சாதாரணமா வரும்னு சொல்லி பார்த்து அதுக்கேத்த மாதிரி பேஜ் லே அவுட் மார்ஜின்களை வந்து நாங்க அமைச்சு கொள்ள வேண்டி புக்ல நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பேஜ் லே அவுட் செட்டப்பை பயன்படுத்துக. அதே மாதிரி லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட், அதே மாதிரி பேஜ் மற்றும் பேஜ் சொல்லாடல் பெட்டியை பயன்படுத்துவது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வந்து நாம பார்ப்போம். இதை வந்து ஸ்டெப்ஸ் பட் நோட் பண்ணி வச்சுக்கணும். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் பேஜ் லே அவுட் அப்படின்னோட பேஜ் செட்டப்பை பயன்படுத்தி எங்களோட ஃபார்மேட்டிங்கை செய்ய இயலும், பேஜ் செட்டப் செய்யலாம். இப்ப நாம பார்க்க போறது வந்து பேஜ் செட்டப். ஸோ எந்த ஒரு சொல்முறையை வெளிப்படுத்தல் மென்பொருளும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய விதமான வடிவமைப்பு கருவிகள் பல காணப்படுகின்றது. அதாவது சர்வதேச தரத்திற்கு ஏற்ப தயாரிக்கப்படும் பல்வேறு அளவிலான சைஸ் ஃபார்மேட் பக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது A4, A5, B4 அந்த மாதிரி லெட்டர் என்ற வகையில் பயனருக்கு தேவையான முறையில் வித்தியாசப்படுத்தி கொள்ள வசதிகள் காணப்படுகின்றன. பக்கத்தினை வடிவமைக்கும் போது அதன் திசைக்கோள்களையும் ஓரியன்டேஷன் பக்கெல்லைகளையும் மார்ஜின்ஸ், ரைட், ஓரியன்டேஷன் அதே மாதிரி மார்ஜின்ஸ் ஆவணத்திற்கு பொருத்தமான விதமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆவண தயாரிப்பில் 2 வகை திசைகோள்கள் காணப்படுகின்றன. நிறை திசை, அதாவது லேண்ட்ஸ்கேப். லேண்ட்ஸ்கேப்னு சொன்னா வந்து எங்கிட்ட A4 ஷீட் ஒன்று எடுத்து வச்சோம்னு சொன்னா அதை நிறை, அதாவது நீட்டுக்கு பார்க்கறது. அதே மாதிரி நிழல் திசை போர்ட்ரைட்னு சொன்னா நிலை குத்தாக வச்சா எப்படி வருமோ, அதாவது இப்படி ஒரு டாக்குமெண்ட் என்னன்னு சொன்னா இது வந்து போர்ட்ரைட் அண்டும், அதே டாக்குமெண்ட் நாங்க இந்த பக்கமா பார்த்தோம்னு சொன்னா இது போர்ட்ரைட்டா, சாரி, லேண்ட்ஸ்கேப்பாகவும் காணப்படும். ரைட், நான் பார்ப்போம். சொல்லியிருந்தாங்க பேஜ் லே அவுட் வைத்து இங்க பார்க்கணும் மார்ஜின்ஸை செலக்ட் பண்ணி எங்களுக்கு மார்ஜின்ஸ்ல நிறைய ஆப்ஷன் நார்மல், அதே மாதிரி நெரோ, ரேட், வைட், அது மாதிரி மிரர், அப்படி நிறைய விஷயங்கள் எங்க டாக்குமெண்ட் வந்து மிச்சம் தடிப்பமா வரப்போகுது, நிறைய பேஜ் வரப்போகுதுன்னு சொன்னா வந்து எங்களுக்கு நார்மல், சாரி, வைட் கொடுத்து கொள்ளையிலும் மிச்சம் தடிப்பமா வரணும் சின்ன கிட்டத்தட்ட 1000 பேஜ் அப்படி வரணும்னு சொன்னோம். இல்ல நார்மலா நாங்க வந்து இந்த மார்ஜின்ல யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 200 ஒரு 300 பேஜ் அப்படி வரப்போல ஓகே ஆகிக்கும். நல்லா இடம் ஈக்கிறீங்க ஸ்டெப்லர் பைண்டிங் பண்ற வேலை இங்க செய்யலும். அப்ப ஓப்பன் பண்ண புக்கை நாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலும் இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா எங்களுக்கு பார்த்து கொள்ள ஆகிக்கும்.
அதே மாதிரி மொடரேட். அப்ப எங்களுக்கு தேவையான மாதிரி வந்து வடிவமைச்சு கொள்ளலாம். மொடரேட் நான் யூஸ் பண்றதுக்கான சொன்னா இங்க மேலால வந்து நாங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்க இந்த ரைட் இங்க வந்து ஸ்டெப்லர் பண்ணுவோம் இந்த ஏரியால. ஸோ அப்ப எங்களுக்கு வந்து மொடரேட்டை யூஸ் பண்ணல. மொடரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கல சின்ன ஸ்பேஸ் ஒன்று தான் உண்டு. இங்கல சைட் ரெண்டும் சின்ன ஸ்பேஸ் விட்டு மேலால வந்து மிச்சம் பெரிய ஸ்பேஸ் விட்டு தரும். அப்ப எங்களுக்கு இங்க எங்கட பைண்டிங் வேலைகளை செஞ்சுக்கொள்ள ஏழ்மாய் நான் லே அவுட் டேபிள் போறேன். மார்ஜின் இப்போ மொடரேட் இப்படி வருது. அதே மாதிரி வைடண்டா மிச்சம் இங்கே கை வருது. பார்த்துக்கொள்ள அடுத்து வந்து ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப். எங்க பேப்பர் வந்து என்ன மாதிரி ஈக்கணும் ரைட் பார்க்கலும். லேண்ட்ஸ்கேப்னு சொன்னா இந்த மாதிரி காணப்படும். அதே நான் போர்ட்ரேட் கொடுத்தோம்னு சொன்னா இந்த பக்கத்துக்கு நிலைக்குத்தாக காணப்படும். அடுத்து வந்து சைஸ் கட்டாயம் இல்லாம டாக்குமெண்ட் ஒன்று தயாரிச்சு முடிஞ்சிட்டு பிரிண்ட் பண்ண போகல பேஜ் சைஸ் செலக்ட் பண்றதை விட எங்களோட லே அவுட் டேபிளே வந்து நாங்க பேஜ் லே அவுட்டை செஞ்சுட்டு போறது வந்து மிச்சம் இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன பேப்பர்ல நாங்க A4 சைஸ்ல இருந்தா A4 வந்து எங்களை செலக்ட் பண்ணாலும் இல்ல எனக்கு வேணும் வந்து A5 சைஸ்னா A5 சைஸ் செலக்ட் பண்ணி என்னோட பேஜை அமைத்துக்கொள்ள. இதே நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கே பேஜ் லே அவுட் படிக்கிறேன்னு சொன்னா எந்த டாக்குமெண்ட்டையும் தயாரிக்க முந்தி ஃபர்ஸ்ட் பேஜ் லே அவுட்டை ஒழுங்கா செஞ்சு கொண்டா தான் எல்லா வேலையும் முடிஞ்சு இல்லாட்டி பேஜ் லே அவுட் செஞ்சவன்டா அதுக்கேற்ற மாதிரி எழுத்துக்கள் அங்கலிங்களாகும். ஸோ பேஜ்ல டிஃப்ரெண்ட் ஏற்படும். அதே மாதிரி ஒருவேளை நாங்கள் இமேஜ் போட்டு இருந்தால் அது அங்கலிங்களாகி டெக்ஸ்ட்டுகளுக்கு மறைப்படக்கூடிய அப்படி பிரச்சனைகள் ஏற்படும். நாங்கள் பேஜ் லே அவுட்டை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி சிலபஸ்ல நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் சொல்லிக்கிறேன். அதே மார்ஜின்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன், அதே மாதிரி பேஜ் செட்டர், ரைட் சைஸ், அதே மாதிரி ஃபார்மேட், A4 B5 சொல்ற விஷயங்கள் நான் பார்த்தேன். லெட்டர் ரைட் பக்க வடிவமைப்பு வர நான் பார்த்துட்டேன். அப்ப எழுத்து பந்தியல் ஃபார்மேட்டிங் வந்து நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா பார்ப்போம். ஓகே இதுவரை படிச்சாலும் கிளியரா நம்புறேன். அப்ப கிளியர் தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓ சரி.